வணக்கம். சக்கரை பொங்கல் கோவில் பிரசாத டேஸ்ட்டோட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் அரிசிக்கு 25 கிராம் பைத்தம்பருப்பு எடுத்துருக்குறேன். இதை கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது செவக்க வறுக்க வேண்டாம். இதை அப்படியே போட்டால் பொங்கல் கொஞ்சம் குழக்குழன்னு இருக்கும் பயிறு வெந்தோடனே. ரொம்ப செவந்து வெந்துட்டாலும் நல்லா கரைஞ்சி வராது. கொஞ்சம் வாசனை வர வர வறுத்துட்டு இதை அரிசியோடு சேர்த்துட்டு நல்லா 2 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு வந்துட்டால் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அப்புறமா குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது நல்லா ஊறிடுச்சு. இது வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் வைக்கிறேன். 1க்கு 2.5 தண்ணி வைக்கிறேன். நீங்கள் ஓப்பன் வெசலில் வைக்கிறதா இருந்தால் 1 டம்ளர் தண்ணிக்கு பதிலாக பால் வச்சுக்கோங்க. பாலோட கலந்து வேக வச்சா நல்லா கலந்து நல்ல டேஸ்ட் நல்லா வரும். குக்கரில் வைக்கிறதால வெந்ததுக்கப்புறம் நான் பாலை கலந்துக்கிறேன். ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இது நல்லா வெந்திருக்கு. இதில் ஒரு 100 ml நல்ல திக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டும். பால் எல்லாத்தையும் சாதம் உறிஞ்சிடுச்சு. எல்லாம் நல்லா ஒன்றா கலந்துருச்சு. இதோட ஒரு 150 கிராம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். அன்பாலிஷ்டு வெல்லம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது நல்லா சக்கரை கரைஞ்சதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் நல்லா ஒரு 5-10 நிமிஷம் இருக்கணும். நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா இருக்கணும். அந்த வெல்லம் நல்லா பாக ஆகணும். இதை இப்படியே தாளித்து போட்டு எடுத்தும் சாப்பிட்லாம். ஆனால் இது நல்ல திருப்பி வெல்லம் போட்டதுக்கப்புறமும் நல்ல ஒரு 5-10 நிமிஷம் வெந்து அந்த வெல்லம் நல்லா பாகாகிற வரைக்கும் எடுத்துக்கிறப்போ சக்கரை பொங்கல் நிறைய நேரம் இருந்தாலும் வீணாகாது. அது ஃப்ளேவரும் கலரும் நல்லா இருக்கும். அது வெந்துடுச்சு. இதுக்கு ஒரு 50 கிராம் நெய் எடுத்துருக்கிறேன். அதில் முந்திரி, திராட்சை, பாதாம் போட்டு தாளிச்சிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துருக்கு. முந்திரியும் பாதாமும் நல்லா செவந்து வருது. இது நல்லா வறுபட்டோன்னே கொஞ்சம் ஏலக்காய் பொடி இதோடய சேர்த்துட்டு பொங்கலில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டேன். இதை பொங்கலில் எடுத்து போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இதுக்கப்புறமும் ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுட்டு கிண்டிட்டு எடுக்கிறேன். இது இன்னும் நல்லா ரொம்ப நேரம் நல்லா ஒரு 15-20 நிமிஷம் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டே இருந்தால் நல்லா அல்வா மாதிரி ஆகிடும். நெய் மொத்தம் நல்லா வெந்துட்டு திருப்பி நெய் வெளியில் கக்கிடும். அல்வா மாதிரி ஆகிடும். நான் அந்த அளவுக்கு பண்ணலை. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துடுறேன். கடைசியாக அதில் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். இது நல்ல பெருமாள் கோயிலில் கொடுக்குற பொங்கல் டேஸ்ட் வரும். பச்சை கற்பூரம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். அந்த வாசனை மொத்தம் அப்புறம் எவாப்ரேட் ஆகி போயிடும். அதனால் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு பொங்கல் எடுத்துடலாம். நல்ல கோவில் பிரசாத வாசனையோட சக்கரை பொங்கல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.